வந்து இந்த இவ்வளவு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு ஏமாத்திட எனக்கு முடியுமா? நான் பட்ட அந்த வேதனையை தான் நீங்க பட்ட வேதனை எனக்கு புரியுது. இல்ல வேண்டாங்க மேடம். இல்லைங்க, வேண்டாங்க மேடம். எல்லாருமே வேதனை, நிறைய பேர் வேதனைப்படுவாங்க தான், இல்லைன்னு சொல்லல. இல்ல வேண்டாங்க மேடம். என்னை போனா பணத்துக்காக கொன்றுவாங்க, அது கண்டிப்பா. ஏங்க பணம், நீ வேலையை விட்டுருமா, வேலையை விட்டுட்டு அவரோட இருந்துக்கோ, ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக எடுத்துக்கோ. நாளைக்கு ஒரு உனக்கு குழந்தை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறல்ல, நல்லபடியாக குழந்தைய ஒன்று பெற்று நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தைய ஒன்று பெற்று உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு வாரிசை கொடுங்க, நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருங்க. போதுங்க மேடம், இப்பயே நான் அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கிறேன். இப்போதான் நீங்கள் அவங்க அப்பா அம்மா மட்டும் தான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க, அதுதான் இங்கே ப்ராப்ளமே. அட்வொகேட் சரண்யா மேம், இப்போ இதை ரொம்ப வித்தியாசமாக பார்க்குறேன். இவர் ஏதாவது லீகலாக ஏதாவது மூவ் பண்ண முடியுமா? மேம் அதுக்கு முன்னாடி அவங்க சித்திரவதைன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க சேலம் அங்கே தான் இருந்திருக்காங்க, ஒர்க் ரிலேட்டடாக வெளில போயிருக்காங்க. எப்போ இவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க, எப்போ வேதனை அனுபவிச்சாங்கன்றது ஒரு ஃபேக்ட்ஸ் வந்து நம்மளால் பார்க்கவே முடியல. இவரும் குழந்தை வேணும்னு தான் நினைக்கிறாரு, பணம் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாரு, அப்பா அம்மாவையும் பார்த்துக்கிறேன், அவங்க சொன்ன எல்லா பிரச்சனைக்கும் அவர் ஒரு தீர்வு கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க அதையே தான் ரிப்பீட்டடாக பேசிக்கிட்டே இருக்காங்களே தவிர அதை அவங்க ஏற்றுக்கிற மனப்பான்மை இல்லை. எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்களுக்கு வாழ விருப்பம் இல்லை, அதனால் இவர் பண்ண எல்லாத்தையுமே ஒரு குறையாவே சொல்லிட்டு இருக்கிற மாதிரி தான் தோணுது. ப்ளஸ் இவங்க ஆல்ரெடி அட்வொகேட் மூலியமாக நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க, பட் அதனோட லிமிட்டேஷன் பீரியட் முடிஞ்சிருக்கும். ஸோ ஃபர்தராக அந்த டிவோர்ஸ் ப்ரொசீஜரை மூவ் பண்ணோம் அப்படின்னா அவங்க அந்த ஆல்ரெடி அனுப்பிச்ச நோட்டீஸை பேஸாக வச்சு மறுபடியும் ஒரு நோட்டீஸ் சென்ட் பண்ணி அவங்க அதுக்கு ரிப்ளை கொடுக்குறாங்களோ கொடுக்கலனாலும் அதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம கோர்ட் மூலயமா அந்த டிவோர்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ அவங்க வந்து சொல்கிற அலிகேஷன்ஸ் எதுவுமே வந்து ஒரு பேஸே இல்லாமல் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்கு ஈஸியாக கிடச்சிரும். அவங்களும் கண்டிப்பாக வந்து மியூச்சுவல் போட்டாலே அவங்க வந்துடுவாங்க அப்படி தான் தோணுது. ஏன்னா அவங்க உங்களுக்கு கூட வாழ விருப்பம் இல்லைன்றதை தெளிவாக அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. அதுக்கு காரணம் தேவையில்லாத ரீசன்ஸ் தான் சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுதே தவிர மற்றபடி உங்கள் மேலே நீங்கள் அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும், ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கவும் தேவையில்லை. நீங்கள் எங்கே போனாலும் அவங்க இதே அலிகேஷன்ஸ் வச்சு தான் உங்களோட வாழ மாட்டேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணி எவ்வளோ நாள் அவங்களோட போராடினாலும் எனக்கு தெரிஞ்சு இது அவங்க மாறுற மாதிரி இல்லை. எனக்கு என்னென்னா, நீங்கள் 2 பேரும் மியூச்சுவலாக டிவோர்ஸ் வாங்கிட்டு நீங்கள் உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் வாழலாம், இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு எப்படி இருக்கோ. ஏன்னா நம்ம எவ்வளோ சொன்னாலும் அவங்களுக்கு புரியல. அவங்க உங்கள் கூட எந்த தொடர்பிலும் இருக்க விரும்பலை, உங்கள் கூட வாழ விரும்பலைங்கிறது அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. அவங்க பணத்தை வந்து வீணாக செலவு பண்ண விரும்பலைங்கிறதும் புரியுது. அவங்க பெற்றவங்க வந்து அவங்க கூட இருக்காங்க. நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் அவங்க அந்த முடிவில் ஸ்டடியாக இருக்காங்க, மாற்றிக்க விரும்பலை. நாம் சும்மா கம்பல் பண்ணுறதுனால அது வந்து எதுவுமே இல்லை. அது அவங்களுக்கு காலம் பதில் சொல்லும். அவங்க கூட இருக்கிறவங்க பெற்றவங்க எல்லாருமே வந்து வயசு மாறும், ஏஜ் ஏறிக்கிட்டே போகும் இல்லையா, சேஞ்சஸ் வரும். அப்போ ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக உணருவாங்க. அப்போ வந்து வயது ஆகிற காலத்தில் இவங்களுக்கும் ஏஜ் வளரும். அப்போ நினச்சி பார்ப்போம், கண்டிப்பாக நினச்சி பார்ப்போம். ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை நினச்சி பார்க்கலையா, அதில் அப்படி நடந்தால் நல்லா இருந்திருக்குமே, நம்ம தப்பு அந்த நினைக்கிற உணரக்கூடிய காலம் வரும். காலங்கள் மாறும், காட்சிகளும் மாறும். அதாவது வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்குது, தினம் தினம் என்னென்னமோ மாற்றங்கள் ஏற்படுது. வயதும் ஏறும், பெற்றவங்களாம் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. அன்னைக்கு ஒரு தனிமை இவங்க வாழ்க்கையில் ஏற்படும். அப்போ தான் இவங்க உணர்வாங்க இவரோட இப்போ இருக்கிற தனிமை என்னன்னு அப்போ உணர்வாங்க. அந்த துணை அப்போ தேவைப்படலாம்,